சந்திப்பு நிகழ்ச்சி பாதுகாப்பு பணிக்காக தாவேகா தொண்டர் படை வருகை புரிந்திருக்கிறது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு பணிக்காக தாவேகா தொண்டர் படை வருகை புரிந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்கள் சிவகுமார். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த போலீசார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 40 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில அந்த கண்காணிப்பு பணியானது தீவிரமா நடைபெற்று இருக்குது. 24 ஆம்புலன்ஸ்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் 72 மருத்துவர்கள் அந்த பணியில இருக்கிறாங்க. 120 செவிலியர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தம் அமைக்கப்பட்டிருக்கிற வந்திருக்கிறவங்களுக்கு போதிய அளவுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதனை அடுத்து காலை 8 மணி அளவுல அவர் சென்னையில் இருக்கிற நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து கிளம்பி வாகனம் மூலம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்கிருந்து தனி விமானம் மூலம் தற்போது அந்த கோவை விமான நிலையத்துக்கு வராரு. விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி விஜய் ரசிகர்களோ அதே மாதிரி தொண்டர்கள் யாரும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, விமான நிலையத்தை சுற்றி பேரிகார்டுகள் வைத்து தடுப்பு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா முதல் கட்டமா அவங்க அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது ரோட் ஷோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விதி. அதாவது இதுக்கு முன்பு நடைபெற்ற எல்லா கூட்டத்திலையுமே விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து கிட்டத்தட்ட 100கணக்கான வாகனங்கள் வர்றதும், அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள்ல அந்த வண்டியை தொடர்ந்து வர்றதும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அதனால அசம்பாவிதங்கள் நிகழக்கூடிய ஒரு சில இடங்களில் சின்ன சிறு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தாலும் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையான நிபந்தனைகள் போடப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் யாரும் பின்னால் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேரிகார்டுகளை வைத்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு பணிக்காக தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர் படை வருகை தந்திருக்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் பெயர் பொறித்த டிஷர்ட் அணிந்து அந்த இளைஞர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுள்ளனர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஈரோடு பிரச்சாரத்துக்குள்ள விவிஐபி பட்டியல் இருக்கு இல்லையா, அதாவது கேலரிகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முதல்ல உள்ள 8 கேலரிகள் விவிஐபிகளுக்கு, அதாவது மிக மிக முக்கிய நபர்கள் அதே மாதிரி உள்ளிட்ட கட்சியோட முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க இருக்கிறதுக்காக உள்ளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விவிஐபிகள் பட்டி அந்த விவிஐபிகள் பாக்ஸ்ல பெரும்பாலும் அந்த கட்சியை சார்ந்த மற்றும் மிக மிக முக்கிய நபர்கள் மட்டுமே அதில் அனுமதிக்கப்படுவாங்க. இந்நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தோட பொருளாளர் வெங்கட்ராமனோட பெயர் இல்லாததால அவருக்கு அந்த விஐபி பாக்ஸ்ல அனுமதி மறுக்கப்பட்டது. புஷ்லி ஆனந்த் கூறின பிறகுதான் வெங்கட்ராமனை பிரச்சார மைதானத்துக்குள்ளேயே செல்ல தனியார் பாதுகாவலர்கள் அங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கேலரிகளுக்குள்ள முக்கிய நபர்கள் மட்டுமே வரணும். அதே மாதிரி ஒரு சாட் கொடுத்துருக்காங்க. அந்த சாட்ல உள்ளவங்க பேர் தவிர வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த தனியார் அந்த பேர் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த பிரச்சார மைதானத்துக்குள்ள செல்ல தனியார் பாதுகாவலர்கள் அதன் பிறவே அனுமதிச்சாங்க. ஏற்கனவே பரந்தூர், மாமல்லபுரம் கூட்டத்திலையும் வெங்கட்ராமன் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் மொத்தம் 10 மாவட்டங்கள், அதாவது ஈரோடு, கோவை, பல்லடம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு 10 மாவட்டங்கள், அதே மாதிரி 68 சட்டமன்ற தொகுதிகள் இந்த மேற்கு மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் அடக்கம். மேற்கு மாவட்ட பகுதிகளில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துக்கு செங்கோட்டையன் முதன்முறையா அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால 35,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது அந்த கூட்டமானது நடைபெற்று இருக்குது. இன்று காலை 8 மணிக்கு மேலதான் அந்த கூட்டத்துக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்ட நிலையில காலை 7 மணி அளவுல அங்க ரசிகர்கள் வர துவங்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல போக்குவரத்து பாதுகாப்பு, அதாவது போக்குவரத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையிலேயே அவங்க உள்ள அனுமதிச்சிட்டாங்க. 8 மணி அளவுலேயே 7 முதல் 8 மணி அறையிலேயே அவர் உள்ள மக்களை அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனுமதிக்க பிறகு அங்க கூடியிருக்கக்கூடியவங்க, அதாவது இது வரைக்கும் 8 முதல் 10 வரை ஏறத்தாழ 14,000 முதல் 15,000 பேர் தற்போது வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் கூட்டம் வரும்
அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அந்த மக்களை வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட அந்த மக்களை வந்து பத்திரமாக வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்குறதுக்கு உண்டான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. மொத்தம் வந்து 60 பகுதியாக இந்த பகுதி, அதாவது அந்த கேலரிகள் வந்து 60 கேலரிகள் வந்து பண்ணப்பட்டிருக்குது. 16 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த இடத்துல நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 60,000 முதல் 70,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில திடல்ல 3/2 பங்கு தற்போது நிரம்பிய ஒரு சூழ்நிலை தான் வந்து காணப்பட்டு இருக்குது. அதாவது இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் வந்து தமிழக வெற்றி கழக தரப்புல எந்த விதமான முன்னெடுப்புகளும் எடுக்கப்படல. ஏன்னா கரூர்ல நடைபெற்ற அந்த உயிரிழப்புக்கு பிறகு ஏறத்தாழ 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை தான் ஒரு 60 முதல் 70 நாட்கள் வரை தமிழக வெற்றி கழகம் தரப்புல காணப்பட்டது. இந்நிலையில கடந்த வாரம் பாண்டிச்சேரியில நடைபெற்ற அந்த கூட்டத்துல வந்து அங்க பாண்டிச்சேரியில ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை ஒட்டியுள்ள மாவட்டமான பாண்டிச்சேரி ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து அதிக அளவுல பாண்டிச்சேரியில நடைபெற்ற அந்த விஜய் கூட்டத்துக்கு வந்த ஒரு சூழ்நிலையில அங்க ஏற்பட்ட சிக்கல்களை வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமைச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்களை விடக்கூடாது, அந்த மக்களை விடாம அந்த மக்கள் ஏற்கனவே அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதி இல்லைன்னு தெரிவிச்சிருந்த நிலையிலையும் அங்கிருந்து வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கியூஆர் கோட்லயும் ஒரு பிரச்சனையாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கியூஆர் கோடு மூலம் 2 பேர் அனுமதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி நிலவிய நிலையில ஏற்கனவே அங்க நடைபெற்ற கூட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாச்சு. துப்பாக்கியோட வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்த ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி சிக்கல்கள் எதுவும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி அந்த போன தடவை மாதிரி அந்த திருச்சியிலேருந்து வரும்போது அந்த கரூருக்கு போகும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இருசக்கர வாகனத்துல தொடர்ந்து வந்தவங்க விஜயோட பிரச்சார வாகனத்துல சிக்கி விபத்துல ஏற்பட்டது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த தடவை வந்து மிகவும் ஒரு பலத்த பாதுகாப்பு பணிகளை போலீசார் மட்டுமல்லாது அந்த தமிழக வெற்றி கழகம் தரப்புல பெயர் பொறித்த டிஷர்ட் அணிந்திருந்த இளைஞர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தினை அதனை காலையில 8 மணி அளவில் நீலாங்கரையில் உள்ள தன்னோட வீட்டில இருந்து கிளம்பினவர் அங்கிருந்து மீனம்பக்கம் வந்து மீனம்பக்கத்திலிருந்து தனி விமானம் மூலம் கோயம்புத்தூர் வராரு. கோயம்புத்தூர்ல இருந்து ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் இருக்குது இந்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி. ஏன்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் சுங்கச்சாவடி வந்து ஏறத்தாழ 60 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிடம் முதல் 50 நிமிடம் வரை உள்ள ஒரு பிரயாண தூரம் அது. இந்த தூரத்துல நடைபெறக்கூடிய இடத்துல வேற யாரும், அதாவது கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி யாரும் பின்னால வந்துடக்கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான சிக்கல்களும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இங்க வந்து அந்த பாதுகாப்பு பணியில தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மட்டுமல்லாது போலீசாரும் வந்து தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள, அதாவது இன்னும் விமான நிலையத்திலிருந்து ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்குள்ள 11 மணி முதல் 1 மணி வரை தான் அவருக்கு வந்து இந்த பிரச்சாரத்துக்குள்ள நேரம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப மணி 10 ஆகுது இல்லையா, உயரத்தால இன்னும் ஒரு 1 மணி நேரம் முதல் 1.25 மணி நேரம் வரை 1.25 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து அந்த பிரச்சார மைதானத்துல வந்து சேருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே நடைபெற்ற எல்லா கூட்டங்கள்லையும் திமுக மட்டும் விமர்சித்து வந்த நிலையில கடந்த முறை மத்திய அரசை விமர்சிச்சாரு. இந்த தடவை செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து விலகி ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் அதிமுக வந்து அதிக அளவுல பரிச்சயம் வாய்ந்தவர். ஆனா அவரு வந்து இப்ப அதுல இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தால் இணைஞ்ச பிறகு நடைபெறக்கூடிய அவரோட சொந்த தொகுதியில் நடைபெறக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த முறை அதிமுக மற்றும் திமுக விமர்சிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சிந்துஜா.